சியான் 63. அதாவது நம்ம சியான் விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மிகப்பெரிய வெற்றி படம்னா அது வந்து அந்நியன் தான். 2005வது வருடத்தில் வந்த படம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில பல வெற்றிகள் கிடைச்சிருந்தாலும் கூட அந்நியன் அளவுக்கு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம் அமையலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் மணிரத்னம் நடித்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் தான். முதல் பாகம் 2 பாகம். பட் அது ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னால விக்ரமுக்கு மட்டும் அந்த வெற்றி சேராது. சரி, இப்போது வெற்றி கிடைச்சே ஆக வேண்டிய இக்கட்டத்தில் நம்ம சியான் விக்ரமுகார் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில், ஏன்னா ரஞ்சித்தோட தங்கலான் படமும் பெருசாக போகலை. அப்படி உயர கொடுத்து நடித்த படம் 2 வருஷமாக வந்து அப்படி அர்ப்பணிப்பாக நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வெற்றி படமாக அமையலை அப்படிங்கிற அந்த குறை இருக்குது. எப்படியோ எஸ்யு அருண்குமார் இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்க வீரதீர சூரன் படம் வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அந்த படம் மகத்தான வெற்றி அடையும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால் சியான் விக்ரம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இனிமே தொடர்ந்து இளம் இயக்குநர்களோட கதையில் நடிப்போம் அப்படி முடிவு பண்ணி இப்போது நம்ம மண்டேலா மாவீரன் படங்களோட இயக்குனர் மடோட் அஸ்வின் கதையை கேட்டு ஓகே பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் வந்துடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லுக்னா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கிடையாது, மடோன் அஸ்வினும் சியான் விக்ரமும் இருக்கிற மாதிரியான அந்த போஸ்டர்ஸ். ஸோ இப்போது இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் படுவேகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் ஹீரோயினாக யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியாக வந்து பிரியங்கா அருள்மோகன்கிட்ட வந்து பேசியிருக்காங்களாம். ஸோ அவங்க இன்னும் முடிவை உறுதியாக சொல்லலை. சில பல கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அல்லது கோரிக்கைகள் ஏதாவது இருக்கும், சம்பளம் இஷ்யூ எல்லாமே. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் விக்ரமுக்கு ஜோடியா சியான் 63 படத்தில் பிரியங்கா அருள்மோகன் தான் நடிப்பார் அப்படிங்கிறத அஃபீஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் சியான் விக்ரம் பிரியங்கா அருள்மோகன் அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் பிரியங்கா அருள்மோகன் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அது டாக்டரா, டானா, எதற்கும் துணிந்தவனா, என்ன படம் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.